அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அழுக்கு படிஞ்ச தங்க நகையை தான் சுத்தம் செய்வது எப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 20 வருஷம் பழைய நகையாக இருந்தாலும் நான் சொல்கிற முறையில் சுத்தம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தங்கம் புதுசு போல் மின்னுங்க. தங்க கடைக்காரர் சொன்ன ரகசியம் தாங்க இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பழைய நகை தான் எடுத்துருக்கிறேன். இந்த ஆரத்தை வாங்கி நான் 20 வருஷம் ஆகுதுங்க. இப்போ இந்த செயினை தான் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். அது கூட ஒரு மோதிரமும் நான் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த மோதிரத்தில் நான் நூல் சுற்றிருக்கேங்க. இது பார்க்கும்போது அசிங்கமாக ஒயிட் கலராக தெரியுதுல, இதை நான் க்ளீன் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பாருங்கள். இதையும் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நூல் சுற்றுறதுனால நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால ஸ்மெல் வருங்க. ஸோ அந்த ஸ்மெல்லும் வராமல் தடுக்கிறதுக்கு அதையும் நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் காட்டுறேன். இப்போ நம்ம அது 2 செயினை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கிறோம். அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த செயின் தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தாங்க நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கான பொருள் சேர்க்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, வீட்டில் யூஸ் பண்ணுற சோடா உப்பு தாங்க. வினிகர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா நீங்கள் ஒரு எலுமிச்சப்பழம், முழுசான எலுமிச்சப்பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே செயினை ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே இந்த மோதிரத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதில் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கனால நம்ம அந்த நூலில் இருக்கிற ஒயிட் கலர்லாம் மஞ்சள் கலராக மாறிடுங்க. இந்த விரலில் மாட்டிருக்கும் போது அந்த நூல் அசிங்கமாக தெரியாதுங்க. இந்த நூல்கள் எல்லாம் மஞ்சள் கலராக மாறிடும். இதை ஒரு 1 ஹவராக நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், அந்த கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் இந்த தண்ணியில் இறங்கிருச்சு. இப்போ செயினில் இருக்கிற பாதி அழுக்கு ரிமூவ் ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. நல்லா தண்ணியெலாம் வடிய விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ரிங்கும் நல்லா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மஞ்சள் சேர்த்துருக்கனால அதில் அந்த நூலில் இருக்கிற அழுக்கு மட்டும் இல்லாமல் நூலில் இருக்கிற ஸ்மெல்லும் அதில் ரிமூவ் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நம்ம மஞ்சத்தூளில் போட்டு வாஷ் பண்ணோம்னா அழுக்கும் க்ளீன் ஆகும், அதில் இருக்கிற ஸ்மெல்லும் போயிடும். இப்போ செயினில் இருக்கிற அழுக்கை பாதி தான் ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். மீதி இருக்கிற அழுக்கை இந்த கோல்கேட்டோட பேஸ்ட்டை கொஞ்சோன்னு ஒரு பிஞ்சளவு சேர்த்து வீட்டில் ஒரு பழைய ப்ரெஸ்ஸு, வேஸ்டான ப்ரெஸ்ஸை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அந்த பேஸ்ட்டையும் அந்த தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது அதுக்கு சைடில் இருக்கிற அழுக்கு எல்லாமே க்ளீன் ஆகி சூப்பராக க்ளீன் ஆகிடும். இந்த ஆரத்துடைய ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம எப்படினாலும் நம்ம செயின் மாதிரி மடக்கிக்கலாம். சில ஆரங்கள்லாம் இது மாதிரி மடக்க முடியாது. அந்த மாதிரி உள்ளதுக்கு நீங்கள் ஒரு பெரிய அகலமான பிளேட்டில் வச்சு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு மெதுவாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எதுக்காக நான் நல்லா கோல்கேட் வச்சு க்ளீன் பண்ணேன்னா, அதில் இருக்கிற மஞ்சள்லாம் நல்லா ரிமூவ் ஆகிட்டு தங்கம் நல்லா ஜொலிக்கிற அளவுக்கு மின்னுங்க. அதுக்காக தான் நான் கோல்கேட் பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக புதுசாக வாங்கின நகை மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ 80% நம்ம அழுக்கு ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு தண்ணியில் மட்டும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா அழுக்கை 100% நம்ம ரிமூவ் பண்ணிட்டோங்க. இப்போ வாங்க தண்ணியில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த செயினையும் இந்த மோதிரத்தையும் ஃபஸ்ட்டு 2 தண்ணியாக எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் போட்டு அலசி காட்டுறேன் பாருங்கள். இதே நீங்கள் கம்மலாக இருக்கட்டும், ஆரமாக இருக்கட்டும், இல்லை நெக்லஸாக இருக்கட்டும், எந்த தங்கமாக இருந்தாலும் நீங்கள் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணாலே சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீனாக இருக்குது பாருங்கள். கடையில் புதுசாக வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி புதுசாக இருக்குது பாருங்கள் ஆரம். இது 20 வருஷம் நகைன்னு சொன்னால் நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு பளபளன்னு சூப்பராக மின்னுது பாருங்கள். இப்போ ரிங்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது பாருங்கள். அந்த ரிங்கில் மாட்டியிருக்கிற நூல் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். அதில் எந்த ஸ்மெல்லும் இருக்காது. இப்போ இப்படி க்ளீன் பண்ணும்போது ஸ்மெல்லும் வராது. அது மட்டும் இல்லாமல் மோதிரத்தில் நூல் சுற்றி இருக்கனால அந்த நூலும் கோல்டன் கலராக மாறினால உங்களுக்கு கையில் மாட்டும் போது அசிங்கமாக தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஒரு தண்ணியில் தாங்க நான் வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நான் இன்னொரு தண்ணிலையும் வாஷ் பண்ணி காட்டுறேன்.
இப்போ ஃபைனலாக க்ளீன் பண்ணிட்டோம்னா கடையில் வாங்கினா எந்த அளவுக்கு ஜொலிக்குமோ அந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு ஜொலிக்கிற அளவுக்கு நம்ம வீட்டிலேயே வாஷ் பண்ணிட்டோங்க. இதுக்காக நம்ம வந்து கடையில் கொடுத்துட்டு நம்ம 50 ரூபாவோ 100 ரூபாவோ கொடுத்து பாலிஷ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருட்களே வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக எல்லா நகையும் இதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போனீங்கன்னா புதுசாக வாங்கின மாதிரியே இருக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதில் நல்லா தண்ணியெலாம் வடிய விட்டுட்டு இதை எப்படி துடைக்கிறேன்னு பாருங்கள். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2-3 டிஷ் பேப்பரை இது மாதிரி விரித்து எடுத்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்ச தங்கத்தை இந்த டிஷ் பேப்பர் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செயின் எடுத்துக்கோங்க. இப்போ டிஷ் பேப்பரில் வச்சு இந்த மாதிரி மெதுவாக வச்சு தொடைங்க. இந்த நகையில் இருக்கிற ஈரத்தெல்லாம் வந்து இந்த டிஷ் பேப்பர் நல்லா உறிஞ்சி எடுத்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் டிஷ் பேப்பரில் தண்ணியெலாம் நல்லா ஊற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு காட்டன் துணியாக ஒரு கச்சிப்பு எடுத்துக்கோங்க. கச்சிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது ஒரு காட்டன் துணி எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி துணியை வச்சு நீங்கள் மூடி ஊற்றி எடுக்கும்போது எல்லா தண்ணியும் அதில் அப்சர்வ் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ தங்கத்தெல்லாம் நம்ம வெளியே வச்சு காய வைக்க முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி துணியை வச்சு நம்ம துடைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 100% வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு காட்டன் துணியை வச்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஊற்றி எடுத்துட்டோம். நான் சொன்ன டிப்ஸு தங்கத்தை மட்டும் க்ளீன் பண்ணுறது இல்லைங்க, கவரிங் நகையை கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்கள், கடையில் வாங்கினா எந்த அளவுக்கு பளபளன்னு மின்னுமோ அந்த அளவுக்கு ஷைனிங்காக மின்னுது பாருங்கள். இந்த நகை 20 வருஷம் யூஸ் பண்ணேன்னு சொன்னால் நம்பவே முடியாது. இப்போ புதுசாக வாங்கினா எப்படி இருக்குமோ கடையில் அந்த அளவுக்கு புதுசாக மின்னுதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கடையில் எந்த பொருளும் வாங்கலை, வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இனிமே வந்து நீங்கள் வெளியே கொடுத்து பாலிஷ் பண்ணாதீங்க, நகையை வீட்டிலே க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.